நகை போல திறந்து பாருங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த இடத்துல எனக்கு மாட்டேன், நான் ஃபோன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆசைப்பட்ட தங்கச்சி யூஸ் பண்ண இல்லை, தங்கச்சியை காணலையே. காலம் ஒரு சம்பவம். ரோல் வந்து மனைவி செஞ்சு கொடுத்துருக்கா கணவனுக்கு. அப்போ அந்த ரோலை வந்துட்டு கணவன் சாப்பிட மறுத்துருக்கார். இப்போ ஹோம் வந்து பேச அவர் ஹோம் வந்து அடிச்சுட்டு அவர் வெளியில் போயிருக்கார். வந்து வெளியில் போனவர் திரும்பி வர மனசி வந்து பெட்ரோல் ஊற்றி கொண்டு இருக்கா தனக்கு தானே. வந்து இந்த பிறந்தநாள் கூட எங்கன்னு பிறந்தநாள் நேரம் போய் அதால் வரணும். கிட்டடிப்பாத இருக்கால போல நடந்து போகணும். நீங்களும் பிறந்தநாளுக்கு வந்து 1000 வந்து வந்தீங்களா? என் அவையில பார்த்தா தான் பிறந்தநாள் வந்தேன் கிடக்குது. ஆனால் எனக்கு இன்னும் கூட்டிகிட்டு வரும் மயத்தான் கிடக்கு. கிரவுண்டுக்கு இருந்து கூட்டிகிட்டு வருவேன். எனக்கு நர்மா தான் இருக்கு. அப்படி மாதிரி இருந்தோன்னு பாருங்க. வீட்டில் சமைக்கலாமா? உங்கள் சாப்பாடு இல்லையா? சொல்லிட்டேன். சாப்பாடு சுவாயினா வந்திருக்காரு. பிறந்தநாள் தங்கச்சிக்கு பார்த்தா தம்பி தான் பிறந்தான் கிடக்கு. கொஞ்சம் துணங்கி சாப்பிட்டா என்ன சாப்பிடுவோம். வேண்டாம் உது வேண்டாம். மட்டும் ரோல் வேண்டாம் பயமாட. அம்மா எங்களுக்கு வேண்டாம் இல்லையா? சுக்கு பனியன் எங்க எடுத்தீங்க? நல்லா நான் செலவுல இருந்தேன். பார்க்க போனா பாதியாக எங்கடையாக விழாங்க. அதான் சொன்னேன். இப்போ மெயினாக உங்களோட தான் சொன்னது. மேக்கப் ஊருக்கு சொந்தக்காரர் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உரண்டை விட அவன் லவண்டை மேக்கப் காரன் உரன் ஜான்சன். அப்ப மேக்கப் காரி இல்லையா? மேக்கப் காரி இல்லை. நாங்கள் என்ன இருந்தால் ஊருக்கு ஃபங்க்ஷன்னா இந்த பாய்ஸ் கூட செந்தில் மாதிரி முதல்ல டீட்டெயில் எடுத்து வச்சுட்டு சவரங்கள் எல்லாமே போகிறது. அங்கே போய் ஆளாளுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்து போட்டு ஒரு 5000-10,000 சாப்பிட்டு வருவோம். அவ்வளோ இல்லை செயற்கையாக செய்கிறோம். என்ன அதான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லக்கூடிய அட்வைஸ் வந்து என்ன சொல்ல வர இப்படி. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, நீ கதையடா கொஞ்சம் ரஃபிக்காக கிடக்கு. ஆ கதையண்டாப்பா என்ன கொஞ்சம் சத்தமாக கதையா? சத்தமா? அதாவது இப்போ நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹெல்பிங் வீடியோ சம்மந்தமாக நாங்கள் ஒரு பழுப்புத்துறைக்கு போயிட்டு வந்த டைமில் அன்றைய நாள் இப்போ புத்தன் அன்றைக்கு தான். அப்போ எங்களுடைய நெருக்கமானுடைய ஒரு நண்பன் ஜான்சி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. தெரியுமாண்டா? தெரிஞ்சிருக்கும். ஓகே. அப்போ அன்றைய நாள் வந்து அவங்க அனுஷியாக்காக்களோட வீட்டை வந்தவங்க சும்மா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் என்ன போகிறோம் எல்லாரும் வீட்லேயும். அப்போ நம்மளோட வீட்டையும் வந்தவங்க, அதாவது நாங்கள் அன்றைக்கு அச்சு வேலைக்கு வலிக்கிற டைமில் வந்தவங்க. அவங்களோட தங்கச்சிக்கு வந்து இன்றைக்கு வந்து பர்த்டே 4ஆம் மாதம் 20ஆம் இன்றைக்கு வந்த வகையில் வந்து குடும்பமாக சேர்ந்து எங்களை கொஞ்சம் பேசி அப்படிலாம் கலாச்சி ஃபேமிலியில் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கு தங்கச்சிக்கு போயிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வரணும்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் ஏற்கனவே இப்போ இருட்டாகிட்டு லைட் ஆகிட்டு உண்மையிலே. இப்போ தான் நாங்கள் சின்ன அலுவலகம் வந்து சாப்பிட்னால அப்போ அதையும் முடிச்சு கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். இதான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நமக்கு தெரிஞ்சு இப்போ நம்மளோட அக்கா மாதிரி வந்து போயிருப்பாங்க நினைக்கிறோம். சில பேர் நிப்பினம், இல்லாட்டி வந்து அவங்களும் பேருக்கு தானே எங்கள் வீட்டு வழியாக இப்போ அக்கா வெளியே வந்து வெளிக்கிட்டு இருப்பினோம் வந்து. இப்போ நாங்களுமே எங்களை ஒரு இன்வைட் பண்ண அதுக்காக வந்து இப்போ வேறு வீட்டை வந்து போய்கொண்டிருக்கோம். கேக் கட்டிங்க முடிஞ்சிருக்கு போல என்னண்ணா ரெண்டு தெரியல. அப்படியே முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இரவு மட்டும் வச்சிருக்க மாட்டாங்கன்னு முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் இப்போ தான் போகிறோம். வந்து என்ன செய்கிறது, வீடு தேடி வந்து சொன்னவங்க. இப்போ ஜான்சன் பர்த்டேக்கு வந்து சொல்லாட்டும் நாங்கள் போகிறது. ஓகே, தங்கச்சியில் பர்த்டே வந்துட்டு சொன்னவங்க. உண்மையிலே வந்துட்டு இன்றைக்கு ஏர்லியாக போயிருக்கலாம். ஆனால் தம்பி சொன்ன மாதிரிக்கு அலுவல் முதலாவது வந்துட்டு ஹெல்பிங் வீடியோ ஒன்று செய்ய போனாங்க. அதை முடிச்சுக்கொண்டு இப்போ வேறொரு அலுவலன்றைக்குள்ளேன்னு தெரியாத ஒன்று இல்லை. எங்களுக்கான அந்த வழக்கு டேட் வருது வந்து. அப்போ அந்த வழக்கு சம்மந்தமாக நாங்கள் ஒரு லோயரை போய் மீட் பண்ணிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்துட்டு ஏன்சன்ட் வீட்டை வந்துட்டு போகிறோம். போய் அந்த பிறந்தநாளுக்காக கலந்து கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி உண்மையாக சொல்லுவோம்னு சொன்னால் இந்த காலங்களில் இரவு வேலைகளில் வழியில் திடீர்ன்றதே ஒரு கொஞ்சம் பயப்பட வேண்டிய ஒரு காலம்தான். என்னென்னு சொன்னால் அப்படியான விஷயங்கள்லாம் நடக்குது. என்ன சொல்கிறது, இன்றைக்கு கூட காலம் ஒரு சம்பவம் நான் இந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்துட்டு காய்ச்சி போட்டிருப்பேன். சில பேர் பார்த்துருப்பீங்க. அது வந்து ரோல் வந்து மனைவி செஞ்சு கொடுத்துருக்கா கணவனுக்கு. அப்போ அந்த ரோலை வந்துட்டு கணவன் சாப்பிட மறுத்துருக்கார்.
அப்போ மருத்துவ அடிப்படையில் வந்துட்டு இவ சாப்பிட சொல்லி வந்துட்டு கேட்டிருக்கா. அப்போ கேட்க அவர் திருப்பியும் வந்துட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லையும் இவ ஹோம் வந்து பேச அவர் ஹோம் வந்து அடிச்சுட்டு அவர் வெளியில் போயிருக்கார். வந்து வெளியில் போனவர் திரும்பி வர மனசி வந்து பெட்ரோல் ஊற்றி கொண்டு நின்றுருக்கா தனக்கு தானே வந்து. அப்போ பெட்ரோல் ஊற்றி கொண்டுண்டா வந்து இவரை கண்டோன்னே டக்கண்ட நெருப்பு குச்சியை மூட்டி கொளுத்தையும் வந்துட்டு ஆளை எரிஞ்சிட்டு அப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போன இடையில வந்து ஆள் வந்து முடிஞ்சுதுன்னு சொல்லி வந்து அப்போ உண்மையிலேயே அந்த விஷயத்தை யோசிச்சா உண்மையிலேயே அது ரோலுக்காண்டி தான் அது நடந்துன்ற மாதிரி யோசிக்க வேண்டியடா. சந்தேகமாக தான் இருக்குண்ணா. அதுக்குள்ளே ஏதோ ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். இருந்தாலும் நான் தெரியாதுண்ணே ரோலுக்குள்ளே இருக்குண்ணா கட்டாயம். அந்த உருளைக்கிழங்குகள் மரவள்ளிக்கிழங்குகள் அப்படி இருக்கும். அது இருக்கும். அது 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 வந்து வேற எதுவும் பிரச்சனைகளாகவும் இருக்கலாம். என்ன என்னன்னு சொல்லி தெரியல. ஆனால் எல்லா இடமும் நியூஸில் வந்தது ரோலை காரணம்னு சொல்லித்தான் வந்து இப்போ அது என்ன நடந்ததுன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி பல விஷயங்கள் இது வந்து சும்மா இந்தியா நாளில் அறிஞ்ச ஒரு விஷயம். பல விஷயங்கள் இப்போ சிறுவர்கள் காணாமல் போகிறதா இருக்கட்டும், கொலைகளாக இருக்கட்டும், கண்ட இடங்களில் சடலங்கள் கண்டெடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ அப்படியே ஒரு நிலைமை போய்கொண்டிருக்குது. அப்போ வெளிநாட்டுக்காரர் கூட வந்து எடுத்து காய்க்குள்ள சொல்கிறது என்னடாப்பா ஸ்ரீலங்காவில் நடக்கிறத பார்த்தா வர பயமாக இருக்குன்ட்டு. காரணம் இல்லாமல் தோரணம் தொங்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கிறபடியாக தான் அப்படியான விஷயங்களும் நடக்கும். இப்போ நாங்கள் வந்து சரியான முறையில் இருந்து கொண்டோம்னு சொன்னால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ நாங்கள் கூட என்ன சொல்கிறது ஜெயிலால் வந்த டைமில் இந்த உலகமே எங்களை எதிர்ப்பாக தான் பார்த்தது. பக்கினி கூட கொஞ்ச நாள் தேவையில்லாமல் மாஸ்க் கூட இல்லை செஞ்சவன். கொரோனா முடிஞ்ச இவ்வளோ ஆலஞ்சு இல்லாமல் பாருங்க 4-5 வருஷமாயும். அப்போ அப்படி இருக்கக்குள்ள நாங்கள் பயப்படாதான் தெரிஞ்சோம் அவள் இல்லைன்னா என்ன சொன்ன உண்மையாக நாங்கள் பல செய்யலேண்டு அதில் வண்டி தெரியுது கெட்லைட்டு டீம் சாரியோடைய மந்தி இந்த பிறந்தநாள் கூட எங்கே என்ன பிறந்தநாள் நேரம் போய் அதால் வரணும் கிட்டடிப்பாத இருக்கால போகல நடந்து போகணும். நீங்கள் விட நாங்கள் இந்த நேரம் இந்த இந்த எந்த அல்லப்பட்டியா அல்லப்பட்டி நீர்வேல். ஆனால் நீங்களும் பிறந்தநாளுக்கு வந்தேன் இல்லை நான் இந்த ஆக்கிற 1000 வந்தேன். 1000 வந்தீங்களா? என்ன அவையில் பார்த்தா தான் பிறந்தநாள் வந்தேன் கிடக்குது இன்னைக்கு. யாரு உண்மையாவா? டெலிவரிக்கு இங்கே இல்லை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகணும். சர்ப்ரைஸ் டெலிவரியா? வெளிச்சத்தில் வந்து நீங்கள் வர்றேன்ட்டு இல்லை இல்லை பிரச்சனை இல்லை. உங்களே தெரியுது அப்படி பெல்ல டீஷர்ட் தானே 3வது நாள் உயிர்த்தெழுந்த நான் வாரம்ட்டு சொல்லவே இல்லையே. அப்போ நீங்கள் வந்து முடிஞ்சுதா? அப்போ இப்போ இங்கே வலுக்கட்டியில் நீங்கள் அப்போ இப்போ என்ன வழியில் எங்கே கிடக்கு? ஆள் பிறந்தாளுக்கு போகுது ஃபங்க்ஷன் விட்ட போக்குள்ள இதில் அடிச்சுட்டு போனால் தான் வந்து இந்த சொல்கிறேன் இப்படி தான் குளிக்கிறாங்க. இருந்தாலும் வேர்வேல் மணக்கிறாலும் நம்மளை அடிச்சு விட்டுருவோம். ஆனால் எனக்கு இன்னும் கூட்டிகிட்டு வர மயத்தாங்கடா கிரவுண்டுக்கு இருந்து கூட்டிகிட்டு வருவேன். எனக்கு நர்மா தான் இருக்குது. அப்போ இல்லைங்க இருக்கு அப்படி மாதிரி இருந்தோன்னு பாருங்க வீட்டில் சமைக்கலாமா வரல படுறது உங்கள் சாப்பாடு இல்லையா சொல்லிட்டேன் சரியில்லாது சாப்பாடு அடி சுவாசினா வந்திருக்காது. எங்கே எம்பேல இப்போ கொண்டா இப்போ எத்தனை சாப்பாடு எங்கடையில் மொத்தம் நம்ம இடத்துல மட்டும் 13 வரும் நினைக்கிறேன். அவங்கள எங்கட அதெல்லாம் எழுதி இருக்குண்டா பட்டி எழுதிருங்க எழுதியிருக்கும் பட்டி பட்டு எழுதுறாங்க. என்ன பிரச்சனைடா அப்புறம் வெட்டாங்க கொடுத்தா அப்புறம் அவங்க வந்து நினச்சி விட்றாங்க. மற்ற பேனி ஒன்றும் இல்லையோ படித்தாக்களோட சும்மா போயிடா பேர் தான் பேர் இதில் அழிக்கிறாங்க மொட்டையில பேர் அழிக்கிறாங்க ரைனிங்க காண்டு கிடக்கோ வேணே மாதிரி வெளியே இதை வந்து இப்படி ரைனியக்கான பேரை வந்து இப்படியே வெட்டி விட்டோம். என்ன நினைப்பாங்க ஒரு எம்பலப் கூட வேண்ட வழியில் நான் தெரியுறாங்க அப்படியும் நினைக்கல ஏன்டா உள்ளுக்கு இருக்கிறத பார்த்தா நினைப்பாங்களே அதில் ஒரு 10 ரூபா எடுத்து வேண்ட தெரியாமல் இல்லையன்ட்டு அவசரத்தில் செஞ்ச வேலையான்ட்டு உண்மைதான். என்ற உள்ளுக்கெல்லாம் மயில் இல்லோட மயில் பிறகு குயில் உள்ளே எழுதுறேன் உள்ள அண்டைக்கு அழுகு நேரம் அங்கே நீங்கள் குழம்பாது நான் குழம்பன் லேஸில் உண்மை
என்ன எஸ்கேவில் கொண்டு போட்டு விட்டுறா சிக்னேச்சரே வைக்கிறேன் நல்ல பாடி வியூவையும் போடுறோம் அவர் பேரே தான் சொல்லி மறக்காது ஆக போ பேனையை கொடு இல்லை கட்டாயம் கொடுக்கும் வேணா இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறே இல்லை வந்தாள்கிட்ட சாமான் தர கொடுக்கும் யார் டேயா போட்டோம் மிண்டி அவன்கிட்ட கடும்புளி ஆட்டுது அப்புறம் எப்படி என்ன டைம் வந்து இறங்குனீங்க வந்து ஏரியாவுக்குள்ள இப்போ 5 மணி உண்மையா 5 மணி 2 மணி நேரம் ரோட்டில் நிற்கிறீங்க அதான் அங்கே கொஞ்சம் பக்கியாக இருக்குது இப்போ அடைப்பது அதெல்லாம் இப்போ தொக்குண்டு வளவழிக்கு தான் ரோட்டுக்கு வந்தோம் இந்த டிப்பிடிப்பி வாங்கி உண்மையாக தான் சின்ன பிள்ளைல கவனிக்கிறதா அடிக்க ஆக்கல ஏரியாவுக்குள்ள அதுக்குள்ள அளவழிக்கல பிள்ளைங்க வைக்காதானே இப்போ வாங்கும் போமா நீங்கள் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டீங்களோ முதல் போயிட்டு கேக் கட் பண்ண இல்லை இன்னும் பட்டே இல்லையா இதான் மட்டும் போடுவாங்க டைம் பார்த்து சும்மா வர மாட்டேன் இப்போ அப்போ சாப்பாடு சொன்னாங்கம்மா சாப்பாடும் சரிதான் கேக் கட் பண்ணோன்னு சாப்பாடு கொடுக்காங்க நானா முதல் ரோல் கேக்கெல்லாம் நந்தவங்க சாப்பிட்டோம் ரோல்கள் சரி என்ன ரோல் மரக்கறி இல்லை மச்சமோ மரக்கறி என்ன சாப்பாடோ சாப்பாடு மச்சமாக தான் இருக்கும் இந்த திங்கக்கிழமை வேறு நாங்கள் ஃபெம்பில் விசாரிக்க சனம் நினைக்கப்போ உண்மையாக சாப்பாட்டு தெரியுறாங்க வீட்டை சமைக்கிறதே ஒழுங்காக சாப்பிட்றேன் உங்களுக்கு நாங்கள் எப்படி காய்க்கிறேன் வீட்டை சமைக்கிறதே ஒழுங்காக சாப்பிட்றதில்ல நீங்களும் சாப்பாடு குறைச்சிட்டு என்ன மெலிஞ்சி ஒன்று வேறு வேறு ஓ மை காட் வாடா திருவிழாடா வீடியோ எடுக்கிற சிக்கல் வளர்க்கடா பக்கமாட தம்பி வணக்கம் வணக்கம் எப்படி சார் தம்பிக்கு எந்த ஊர் திருநெல்வேலி ஆண்ணே சும்மா 60 வரைக்கும் ஆனால் பிறந்தநாள் தங்கச்சிக்கு பார்த்தா தம்பி தான் பிறந்தாடா உண்மை உண்மை இப்படி இல்லை தெரியுது ஆண்ணே நீ வந்து இப்போ சொல்கிற நிறைய நாள் பார்த்த விட கொஞ்சம் ஒரு வடிவாக இருக்கா சனி வடிவாக இருக்கா ஆனால் முந்தைய விட இப்போ வடிவேன் உண்மை உண்மை முந்தைய உள்ளுக்கு இருக்கைக்கெல்லாம் ஒரு மாதிரி போக்கு மாதிரி அடே ஏன்டா இதில் வெளியில் விட்டுருக்கலாம் எனக்கு மழை கொஞ்சம் மழைடா செய்யணும் மழை விடியல இருந்து நானே காரணத்தை சொல்லிட்டேன் இல்லை உண்மையாக மலைஞ்சு நிலமெல்லாம் வீரம் இருக்கு அது நீங்கள் தண்ணியில் அடிச்சு நீ புழுதிக்க என்னடா நல்லவங்க இருக்கிற தானே இந்த மழை பெய்கிறேன் உண்மையிலே ரஜ்ஜீவன்ட்ட போய்ங்க நீர்வீரி கங்கல மழை இல்லை உண்மையாக வெயில் அடிச்சது நீ சொல்கிறதும் செய்தார் அப்பே இங்கே வெஞ்சன் இல்லையா சொல்ல விரும்புகிற என்ன கேக் கட் பண்ணியாச்சா இல்லை தான் கேக்கு கட் பண்ணியாச்சு இப்போ உங்களோட 2வது அண்ணா அக்கா அடுத்து ஒன்றையும் போட்டு ரெண்டாவது சும்மா நான் வந்தியோ மிஸ்டர் சும்மா வந்தியோ முஸ்லமா மிஸ்டர் சும்மா வந்தியோ மிஸ்டர் சும்மா இன்னும் பேர் இல்லை மற்ற மூத்த அண்ணாக்கள் 2 நாள் இருக்கா எங்கட புவி என்ன அதுதான் எல்லாரும் நிற்கிறேன் யோசிக்க சரி இப்போ அதை விடுவோம் ஜேசி எப்படி இருக்கு ஏசி பரவாயில்ல வெளிநாட்டில் இம்போர்ட் பண்ணேன் அப்புறம் நெஞ்சாரம் அடிப்பாங்களே எப்படி அடிச்சாச்சு இம்போர்ட் பண்ணேன் பேக்கேஜ் கொண்டு இருக்கேன் இங்கே அடித்தாலும் இப்படி போட்டு விட்டு தெரிய மாட்டாங்க அதுதான் எல்லாம் வெளிநாட்டுதான்டா ஆஸ்திரேலியா தெரியுது ஆஸ்திரேலியாண்டு பிறகு மச்சாடி இந்த என்ன சிறுபட்டிக்காயா நீர்வழிக்காடா அந்த ரோலுக்காண்டி சா கொண்டு ரோலுக்காண்டி அப்போ ரோல் எடுத்துறாங்க ரோலண்டா சிக்கன் கொலக்கேசில் போகுது ஆமா, சாப்பிட மாட்டேன்னு சொன்னா நிக்கலாம். கொஞ்சம் சுணங்கி சாப்பிட்டா என்ன சுணங்கி சாப்பிடுவோம் ஒரேடியா ஒரேடியா சாப்பிடுவோம் ஒரேடியா சாப்பிடுவோமா ஓ சாப்பிடுவோம் வேண்டாம் இது வேண்டாம் எங்களுக்கு மட்டும் ரோல் வேண்டாம் பயமாடா அம்மா எங்களுக்கு வேண்டாம் இல்லையா அது எரிஞ்சி செத்து ரோல் ரோல் சண்டை நானே காய்ச்சி போட்டுக்கோம் என்ன நியூஸை பார்த்துட்டு இருக்கிறேன் ரோல் கொண்டு கொடுத்து வேண்டாம்னு சொல்ல சண்டை வந்து நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்டு போடியே நியூஸில் பார்த்து பார்த்தா நீ காய்ச்சி விட்டுருந்த நீ இங்கே வேற அப்போ எப்படி சொல்லுவா நீ நியூஸில் பார்த்தேன்னு சொல்லி எங்கட ஊருக்கு ஃபர்ஸ்ட்டாக இருந்தேன் சும்மா சாப்பிட ஒரு ஆள் பொடியாக இருந்தது தெரியுமா இங்கே 2,20,000 பேர் பார்த்திக்கான் இதா நன்றியா நான் கொடுங்க ஆமாம் நம்மளை வடிச்சதுக்கு கூப்பிட்றேன் எனக்கு தெரியல எனக்கு தெரியல துளசி சின்ன நோண்டியா போயிட்டு அன்னைக்கு சோடா குடிக்கல நீ கொடுத்துட்டோம் அண்ணே நோண்டி ஆகி விட்டீங்க எடுக்க போய் கொண்டு போட்டீங்க அது இல்லை பழக்கத்து மாமா சேர்த்தாங்க எங்க அது தங்கச்சி ஹீவோ தானேடா ஓகே திறப்பு விழா நான் என்னென்றால் விஷ் பண்ணல நேராக வந்து விஷ் பண்ணுவோம் அதை விட பார்த்தேன் நீ நேற்று விஷ் பண்ண இல்லாட்டி சும்மா மெசேஜ் போடுவாய் மறந்துட்டேன்டா உண்மையா தெரியாது அதை விட நீங்கள் இன்வைட் பண்ணிட்டு விட்டு வந்து நாங்கள் ஃபோனில் விஷ் பண்ணுறாலும் ஓடாது சரா
நேற்று அண்டைக்கு நான் ரொட்டினா திரும்ப ரொட்டுவேன். பேக்காட்டி இது ஒன்று வந்து இப்போ என்ன பிறந்த நாள் சொல்லியும் பெற வர்றதுக்கு நாங்கள் ஜான்சனு அதுதானே ஆ சொல்ல பிக்னியா பிரேமோ பிக்னி சொல்லு போய்க்கலாம் ஆ டேய் தெரியும் தானே ஒரு கிழமை ஓட இல்லை காய்ச்சல் இல்லை இல்லைண்டே மழை இல்லை அதான் ஓட மழை கோல்ல எவ்வளோ காய்ச்சல் ஒரு கிழமை ஆ, அப்படி தெரியலையே வாக்கு காய்ச்சல்ன்றது இருமலோட சேர்ந்த காய்ச்சல் வந்து மாறி இப்போ விடுபடுது கொஞ்சம் அடைப்படுது இப்போ இப்போ பார்க்க போனால் பாதியாக்கள் எங்கடையாக்கள் விழாங்களேக்கா அதான் சொன்னேன் இப்போ மெயினாக உங்களோட ஆள் தான் சொன்னது மற்ற எங்களோட ஆட்கள் கொஞ்சம் சொந்தங்களா இப்போ ஜெயிலோட பிணைக்கப்பட்ட சொந்தங்கள்ன்றபடியே உங்களுக்கு கொஞ்சம் மெயினாக சொன்னது இப்போ வெளியில இருந்தோட உள்ளுக்கு இந்த ஆக்களோடய கொஞ்சம் விசேஷம் இந்த விசேஷமாக கொஞ்சம் அது வந்துட்டு அன்போட நேரத்தோடய அது வேலைக்கு வந்து அவன் எப்படி 1 மணிக்குள்ள வந்து என்ன நல்ல என்எஸ் பாய்க்கு ஓ அதான் பார்த்து நான் விட்டுட்டு வந்து நான் போனேன் டீம் இன்ஜின் போக சரி உண்மை இந்த ஃபேக் லவ்களால் மனுஷன் படுற பாடு ஆ சில பேர் பேக் டிக்டாக்கள் அப்பா குட்டி பேர் சரி ஏ நீ தானே வச்சுக்க அப்புறம் என்ன மிக்கி அம்மு குட்டி சொல்றது சரி அப்போ நாங்கள் அதில் போய் விஷ் பண்ணுவோமே வெளிச்சத்துக்கு வாங்க சூரியன் எப்பவுமே உதாரணம் புள்ளையடாப்பா நானும் பார்த்தோம் இது நிற்கிறேன் அட. சுக்கு பெனியன் எங்கே எடுத்தீங்க நல்லா நான் செலவுல இருந்தேன் பாடி ஸ்கேன் பண்ணுறது ஏர்போர்ட் வரல மற்றவன் இது பெனியன் உடுப்பு கடையில் எடுத்தவன் நான் செலவுல ஆகும் நேற்று வந்து பார்த்தீங்க விக்குகளை தலைமுடி விக்குகளை புஷ்போத பொருள் கடத்தி இப்படி போட்டு ஓ அண்டே பொம்மை கொண்டு வந்தாங்க பொம்மை கொண்டு வந்து தலைமுடி விக்குகளை அப்படியா நியூஸ் நாங்கள் பார்க்கறல பார்க்குறேன் நாங்கள் ரொம்ப எடுக்கிறேன் சரி அதில் போ உங்ககிட்ட போ மேடம் மேடம் வெல்கம் டு எங்கே காலையில் வெல்கம் எங்கடா தங்கச்சி ஏய் குரல் இங்கே தான் வருது அது ஆளக்காடலாடா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மிஸ் பண்ணிடலாமா அது அப்போ என்ன எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்களா இதில் அதான் என்ன ஃபேனை பிள்ளைய மோதுக்கு அடிக்கிறேன் எப்படிங்கோ பிறந்த வாழ்த்துக்கள் லேட்டா விஷ் பண்றீங்க அவள் மூலம் ஃபர்ஸ்ட் அது பாரு ஓ ஆனால் என்னண்டா சரிங்க தங்கச்சி மெசேஜ் பண்ணுவியா இல்லை அது சரிடா ஆனால் நான் என்னண்டா நேராக வந்து விஷ் பண்ணுவா போல வேற இல்லை ஏன்னா நான் வந்து விஷ் பண்ணேக்குள்ள ஏய் போடுங்க பிள்ளை வந்து எவ்வளோ சந்தோஷப்படுதுன்னா நாங்கள் நேரடியாக பார்க்கணும் மற்ற வந்து ஆனால் உண்மையாக நான் இந்த இடத்துல எனக்கே மாட்டேன் உண்மை உண்மை நான் ஃபோன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆசைப்பட்ட தங்கச்சி யூஸ் பண்ண இல்லை தங்கச்சியை காணலையே மேக்கப் காரியங்க சரியா அப்போ நானுமே விஷ் பண்ணிக்கொள்கிறேன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்புறம் என்ன போகுது பிறந்தா சொல்லுங்க இப்படிதான் போகுது ஆனால் கடும்பக்கடாப்பா பாவம் புள்ள ஆளே என்ன ஃபேன் பிடிக்க விட்டுக்கிடாக்கோ ஓ அப்புறம் சும்மா நிற்காதா புது ஃபேன் சுழறது இல்லை சுழட்டி கொண்டு இருக்கு விளாங்க இல்லையே ஓ ഇരുപതുണ്ടോ ആ ശരിയാ 21 தான் கிடக்கு எல்லாம் நாளைக்கு வந்துருந்தா இன்னும் திறமா இருந்தது 21ஆம் பர்த்டேன்னு 21 21 26 இப்போ ஆள் இங்கிலீஷ் அந்த ஐசி வந்தா அப்புறம் ஒரு இங்கிலீஷாக கிடையாது இங்கிலீஷ் அடு அப்படி மற்ற நாங்கள் என்ன அப்போ பிரேமர் ஒன்றும் கொண்டதே இல்லை நான் கொண்டு வந்தேன் உண்மையா விடு இப்போ முடிஞ்சு விடு என்ன செய்ய கேட்டுப்ப திறந்து வாருங்க அது இதுதானே நகை போலடா தான் ஸ்ரீயா திறந்து வாருங்க நகையப்பா நினைக்கிறேன் கோல்டு கலர் பாருங்க கோயில் இது கோல்டு கோயின் கோயில் கோயில் காட்டுங்க ஒருவா சரியா தானே வச்சியா மாற்றி வச்சுட்டாங்க சரி அது உதங்கிற இருந்து எடுத்த நீ நான் உன்னதான் பார்த்து ஒன்று அவ்வளோ ஓகே அப்போ சந்தோஷம் வேணா தம்பி சொன்னாங்க வந்துட்டேன் இந்த இடத்த வெளிச்சமாக திருப்பியும் சொல்லலாம் போல வராம விடுறாங்க நான் ஏன் அதான் உண்மைதான் லிப்ஸ்டிக் அடிச்சுதா இல்ல ஏண்டா சோடா வடிவா இருக்கானே இது ஒரு விதமான. சொண்டு சோப்பு தான்டா அது வெள்ள பொடி தான் உண்மைதான்
இந்த என்ன ஃபோட்டோ எடுக்குதா சொன்னா கூட இருக்குதா டேய் ஹிவன் வாடா ஹியூமன் வா 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 எடு வா நீ வா நீ வாடா நீ இல்லாம நாங்கள் எங்க போயிருக்கோம் ஜெயிலுக்கே கூட்டிட்டு போனாங்க அங்கல நீங்க வாங்கப்பா நீ வா வந்து ஏன்னா அந்த கலர் உடுப்பு ஆளு விட்டு ஆக்கள்கிட்ட பாக்க எடுத்தாச்சு நீங்க தானே பக்கத்துல அடே வீட்டுக்கான வரட்டும் போடா தமிழ் தம்பி வேங்கல ஆக்களை பாக்க உண்மைதான் சரியா எதுல படுக்கு எல்லாத்துலயும் இருக்கு சரி அது வீடியோ அது photo எடுங்க. அது ஓடிக்கொண்டிருக்கு இங்க பார்க்கலாம் கேமரா பாருங்க ஓகே நீ மேசேஜ் பண்ணா கேமரா வீடியோ ஓகே தேங்க் யூ so much அப்படிலாம் நாங்கள் நினைக்கல சரி அப்போ நீங்கள் நில்லுங்கோ நாங்கள் கேட்போம் யார் ஆகல இது யார் டெக்கரேஷன் நீங்கள் நல்லா பிடிச்சது நல்லா இருக்கேன் எங்க ஊருக்கான் ஊருக்கு வழி இல்ல மேக்கப் தான ஊருக்கு இல்லையா மேக்கப் இருக்கு அண்ணாவே கழுவுறான் அவங்கள பார்த்து மேக்கப் ஊருக்கு சொந்தக்காரர் மற்றபடி டெக்கரேஷன் பண்ணிட்டு அப்போ கூட நல்லா இருக்கு நல்லா இருக்கு பெஸ்ட் சரி சரி உரண்டை விட அவன் 11 உள்ள மேக்கப் காரன் உரன் ஜான்சன் அப்போ மேக்கப் காரி இல்லையா அப்போ மேக்கப் காரி இல்ல என்ன சுடுது இது சாப்பாடு தான் சுடுது பிஞ்சு கோழி விடா இல்ல முத்தினா கோழி இல்ல உண்மையா அந்த சொப்டாது என்ன எப்படி இருக்கு பிஞ்சு கோழி என்ன நான் இப்போ சுடுவேன் சுட்டோடையே சொன்னேன் இதுதான் பிஞ்சு என்ன கோழி ரச்சில உனக்கு இருக்கு நான் சொல்லுவேன் மாண்டச்சி எப்படிங்களா மஞ்சள் மாண்டச்சியா எக்கப்புத்தா சமைச்சது எக்கப்புதா எக்கப்புத்தா இப்பதான் சமைச்சது எதுலடா சொன்ன 50 பேர் 15 படத்தே 100 பேர் டேய் ஓ ஒரு 50 பேர் சொன்னது வந்துலாம் போயிட்டு நினைச்சு சரியா உள்ள வந்தோ உள்ள வந்தோ உள்ள வரையில ஏ உள்ள கண்ணூர் பட்டு போகும் வந்த இன்னும் கல்யாங்கட்டையில் கண்ணூர் பட்டு போகும் வந்த அது சரியோ நான் அடே. ஷர்ட் எல்லாம் பார்த்தேன் இந்த வீடியோலாம் நீ எடிட் பண்ணி எடுத்துருவேன் அவங்க போட்டு விட்ருவாங்க சரி எனக்கு என்ன சிக்கல் இது நான் சும்மா சொன்னேன் சும்மா பண்ணு அப்ப நீ அண்டே காட்ட போட்டோ ஆடுறப்ப எப்ப காட்டினேன் அந்த குடையில எல்லாம் பிடிச்சான் நடந்து கையை பிடி நடந்து நீ சரி அது சும்மா போய் கதை அட அது இந்த இது ஏன்னு சொன்னேன் அது ஏ ஏய் வரும்போது தானே காட்டணும் ஜெமினி இல்ல அப்ப வந்துரு ஜெமினி இல்ல ஒரு நாளும் இல்ல ஆனால் உண்மையாக இதுதான் உண்மையாக ஒரு பெஸ்ட்டான ஐடியா வடிவ ஒரு வடிவம் வந்து ஒரு நிறைய காணும் இந்த வடிவம் இல்லை ஞாபகம் இது ரைஸுக்கு தானே கொஞ்சம் கறி சொட்டு கறி விட்டுதாமா சோறு வேணாமா இல்லை ஒவ்வொன்றா கொண்டு வேண்டாம் சவுண்டா கொண்டு போய் கொண்டு வா. இல்லாடி அவன் இல்லாட்டி இப்போ வலது கை என்கிட்ட கையை ஞாபகம் வச்சிருந்தேன் அவരുടെ பிளேட் காட்டுவோம் ஹலோ கிருஷ்ணாண்ட பிளேட்ல இருந்து எப்படி ஒரு முடிச்சேன் இந்த விஷயம் முடிஞ்சு தூத்துறா போடு என்னடாப்பா நீ செஞ்சு கூட போடு என்ன பிற கொட்டல இது இப்படி போடா கொஞ்சம் போடு சாப்பிடுடா, வரியா புனைஞ்சு சாப்பிடு சரி நட நடிக்காம பதிவா போ நட போ நீ போ அந்த போட்டோ பிடிக்காத நீ அது ஓ டீமெல்லாம் பலி கொடுதா நம்ம ஓ உயரம் சாப்பிட சரி டீமெல்லாம் பலி கூட போகிறேன் அதில் போகிற எல்லாம் வந்து எங்களோட சௌரம் தான் நாங்கள் என்ன இருந்தா ஊருக்கு ஃபங்க்ஷன்டா இந்த பாய்ஸ் கூட செந்தில் மாதிரி முதல்ல டீட்டெயில் எடுத்து வச்சுட்டு சௌரங்கள் எல்லாமே போகிறது அங்கே போய் ஆளாளுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்து போட்டு ஒரு 5000 10,000 சாப்பிட்டு வருவோம் இன்றைக்கு நட்டம் இல்லை தானே வரும் அவ்வளோ டீம் தான் டீம் ஃபுல்லாங்கடா மற்றது என்னண்டு வேற கேம் பஸ்ஸில் வந்தது இனி போய்க்குள்ள ஒரு 2000 தொத்தி கொண்டு போகிறது அது வந்து உள்ள வர பக்கத்தில் வழியில் நீங்கள் இந்த பால் வரும் வேன் வந்துருக்கோம் கட்டாயம் அப்ப என்ன பாரு இல்லட்டா போனியா போமையா ஆறன போய் எட்ரே ஆயிடுது பக்கத்து இருக்கிறோம் என்ன பிள்ளை விஷ் பண்ணிட்டீங்களா பிள்ளைக்கு விஷ் பண்ணி கேட்கலாம் தீத்தி பிள்ளை ஆசீர்வதிச்சுட்டு வந்திருக்கிறோம் இது உன் கிஃப்ட் கொடுத்த மாதிரி நான் கொடுத்துருப்பியல் கொடுக்கா சர்மியாக்கா விட்டுருக்க மாட்டா கொடுக்காம ஃபோன் ஒன்று கொடுத்தாரு சார்மி இப்படி இருந்து என்ன இப்படி இருந்து என்ன செய்யறது நீங்க சாப்பிடா அப்படி தாங்க சாப்பிடுறது அது சரி ஆள் வரட்டும்னா பார்த்து கொண்டு இருந்தாங்க இப்படி கேக்கு வெட்டி முடிஞ்சோண்டு கேட்ப முடியல சாப்பாடு உரைப்பா கிடக்கோ சோறோ கொத்தோ உண்மைதான் ஏன்மான் லேட்டாக வந்தோம் மோனிக்காக்கு 6:45 ஆயிட்டு விட ஓ நீ என்ன இப்போ லேட் ஆகி இந்த மோனிகாவை ஓ மை காட் மோனிகா மோனிகா மோனிக்கு எஞ்சி வா
இல்லை நீங்கள் வேட்டை விட பார்த்துருந்தா கழுவுமே அதுதான் கழுவு கழிக்கிறேன் ஓ நாங்கள் 5 மணிக்கு வந்துனாங்க சரியா நீங்கள் வந்தப்போ தான் கேக் வெட்டின போட்டது நாங்கள் தான் கேட்க கொண்டு வந்தது 7:45 ஆயிட்டு சாப்பிடுவோம் பிள்ளைக்கு வேறு பதிக்கும் இந்த கேக் என்ன சாப்பாடு ஏய் ஓகே அதாங்க வழி கொடுத்தேன் 5 மணிக்கு வந்து அப்புறம் வேலையை கூட எடிட் பண்ணுறோம் நீ வீடியோ நாங்கள் 10 மணிக்கு வலிக்கிறோம் நாங்களும் இல்லை நீங்கள் நீ சரியான டைமு தான் வந்து சாப்பாடு டைம் சாப்பிட்டு போச்சு சாப்பாட்டுக்காக இல்லை உண்மை கதை தானே இப்போ அது உண்மைக்காதான் பார்க்குறாங்களுக்கெல்லாம் அப்படித்தான் இப்போ நாங்கள் ஏர்லியாக வந்துட்டு இப்போ எல்லாம் விளையாண்டுட்டாது இந்த நீங்கள் வந்த டைம் வந்து நாங்கள் வலிக்கிறேங்க தான் கேக் வெட்ட போயிடணும் சொன்னீங்க எத்தனை மணி கேக் வெட்டினா கேக்கு பாடுறீ நாங்கள் வந்து 1 மணி தான் அது சிக்கல்ல சரி அகினி விடு அவங்கள வதைக்க உன் தம்பியை காய்ச்சிட்டு போ தம்பியா அப்பா எத்தனை வயசு தம்பிக்கு இப்போ 20 ஓ மை காட் இப்போ பெரிய வழி தானே அப்போ நல்ல செயற்கையாக செய்கிறோம் அதான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லக்கூடிய அட்வைஸ் வந்து என்ன சொல்ல வர இப்படி ஏன் உண்ட ஃப்ரெண்ட் ஆகும் அப்படியா அன்றைக்கா நல்ல சேர்க்கிறான் அதான் நான் சொல்ல வரேன் அதாவது நீங்கள் செயற்கையில் நல்ல செயற்கையாக இருந்தால் நல்ல நான் யோசிக்கல அதையா நான் நினைச்சேன் உண்ட ஃப்ரெண்ட் இல்லை உண்ட ஃப்ரெண்ட் தானே ஓகே ஓகே ஏன்னா பிக்மியில் ஃப்ரெண்ட் அவன் இல்லை நாங்கள் எடுத்துட்டோம் நியூஸ் இன்னும் வரைக்க தான் சொன்னான் அப்படி நான் விளங்கம் தானே சமைச்சு நல்லா சாப்பிடுங்க அம்மா சமைச்சவா இங்கே சமைச்சது சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யார் சமைச்சேன்னு கேட்குறது ஓகே யார் சமைச்சேன்னு கேட்டு சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறது கொஞ்சம் சிக்கல் தான் புதுசாக கிடக்கு சில அவசரத்தில் சமைச்சபடியே குறைகள் இருந்திருக்கலாம் ஆனால் தெரியாது மூ கேவா ஹொந்துட்ட கேவா அவ்வளோ மூ கேவா ஹொந்துட்ட கேவா மூக்கு டிஷர்ட் கணமன் மாதிரி கீழே வேண்ட சுப்ரியா டிஷர்ட்டு என்ன இந்த டிஷர்ட்டே உனக்கு இன்றைக்கு பிடிச்சிருந்தது வித்தியாசம் அன்றைக்கு போடுறது இது என்ன டிஷர்ட் முதல்ல உனக்கு என்ன டிஷர்ட் சொல்லு அப்போ தெரியல அப்போ இந்த கேள்வி கேட்கக்கூடாது இங்கே ஒரு நோ லிமிட்டாம் சிம்மாவே இது வந்து ஆர்சிபி ஐயா இல்லை ஜியோ ஒன்று இல்லாமல் அடிச்சிருக்கு இங்கே பிஞ்சல சங்கல சைட்டில் அப்படித்தான் இது இந்தியாண்ட கம்பெனி பேரில் இது உனக்கு ஃப்ரீயாக கிடைச்சிக்கலாம் அங்கேயோ அப்போ உண்மையை சொல்ல 9 டிஷர்ட் அப்போ 9 டிஷர்ட் அவனுக்கு இது ஒரு கண் ஏன்ட்டு அப்படி பார்க்கல அதுதான் டேய். வானவில்லே அப்போ என்ன ஆட்டம் நீங்களும் வந்தாங்க கவனிக்க தானே வரும் நாங்களும் போயிட்டு வரோம் இப்போ ஓ சந்தோஷம் கிட்ட கொடுத்துருக்கீங்க நீங்கள் இல்லை கொடுக்கல அதான் ஜோதிச்சு கொண்டு வந்தீங்க கொடுக்குது இல்லை அவ்வளோ வயக்குறது சரி அதே எனக்கு முன்னுக்கு என்ன வயக்குறீங்க நான் பிறந்தாள்காரன் அப்படி என்ன இல்லை யோசிக்க கூட முடியல வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க எப்படி யோசிச்சு பலமே அப்படியே சரி நீங்கள் கட் பண்ணி விடு விளங்கல இல்லை உண்மை மாதிரி தான் நாங்கள் ஓகே உண்டு இல்லை வார இல்லை என்ன வேலைக்கு கேட்க சொன்ன இருந்தேன் இல்லை கேட்க சரி அதில் ரெண்டு அவங்க கேட்க அதில் நம்ம அந்த கேக்கு ரெண்டு வந்தேன் அப்போ அவனை பிடிச்சிட்டான் போயிட்டு மற்ற உண்டு ஃப்ரெண்டு கூட குழந்தை செயற்கை விளங்கு தானே எப்படி இப்படி ஆகும் விளங்கு தெரியுது ஃப்ரெண்டா புரிந்தனர் இருக்கணும் உண்மையும் நட்பு ஆளுக்கு வேலை கூட நைட்லாம் பிக்மி வரும் கூட அதே நடிகோட அவர் வேறு தைக்கப்படுறாங்க இவருக்கு நைட்லாம் பேர விட அது சரி அடிச்சா எங்க என்ன சரி அப்போ தங்கச்சிட்ட சொல்லிட்டு போவோம் இருக்கா அடே ஆகல சாப்பிடு ஏய் இவன் ஓ சரி சந்திப்போம் நன்றி கோபா போலீஸ் கிட்ட மினாக்கறா கொஞ்சம் பாத்துக்கோங்க ரொம்ப இளங்கல மினக்கட வர இதுல கதைக்கே இயலாம கிடக்குது ரோட்டு வழியே கவனம் இரவுல ஒரு நிறுத்த தூக்குவாங்கல்ல அக்கினி வாடா இது கரெக்டான மைக்கி தான் கொண்டு விரா சரி அப்போ நான் வாரம் போயிட்டு சந்திப்போம் நன்றி சாப்பாடு எல்லாம் அப்படி இல்லை நல்லா இருக்கோ இல்லையோ நல்லா இருக்கணும் ஓகே எக்க புத்தா அவங்கள கொஞ்சம் வெளியில் நிற்க விடலாம் போலங்களாப்பா ஓ என்னண்டு அது சரி ஏன் அப்படிதான் இருக்கு புளியண்டா போட்டோகிராஃபர் நான் எங்களை எடுத்த ஃபோட்டோவை அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் புலியோ சிங்கம் உண்டு என்ன தங்கச்சி எம்பெலப்பையில் பழைய ஒரு எம்பெலப்புக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு டைம் கிடைக்கல அதுதான் புலியா சிங்கம் உண்டு அப்போ பார்க்கலாம் நிறையா போட்டு சந்திப்போம் என்ன இப்போ போனால் தான் நீ வேலையில் இருக்கு தானே
இப்போ ஆளாளுக்கு எல்லாம் இங்கிலீஷு கும்போங்களாப்பா சரிண்ணா சந்தோஷம் ஓ போட்டு வரமோ ஓகே ஓ காலில் விடுறாங்க காலையில் போடுவாங்க காலையில் கூட செய்யா